ஒரு அரசனுக்கு தன் பற்கள் எல்லாம் விழுந்து பொக்கை வாயோடு இருக்கிற மாதிரி கனவு வந்துதாம். காலையில் எழுந்ததும் பயந்து போன அரசர் ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு தன் கனவுக்கான பலனை கேட்டார். அந்த ஜோதிடரும் எல்லா ஓலைச்சுவடிகளையும் புரட்டி பார்த்துட்டு, அரசே, உங்கள் சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள் எல்லாருமே உங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு ரொம்ப கோபமான அரசர் அவரை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாரு. ஆனாலும் அரசருக்கு மனசே ஆறல. சரின்னு இன்னொரு ஜோதிடரை கூப்பிட்டு அதுக்கான பலனை கேட்டார். அவரும் அதே ஓலைச்சுவடிகள் எல்லாம் பார்த்துட்டு, அரசே, உங்கள் சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள் எல்லாரையும் விட நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க அப்படின்னு சொன்னாராம். அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வேணுங்கிற எல்லா பரிசுகளையும் கொடுத்து அனுப்பிச்சாரு. 2 ஜோதிடர்களும் சொன்னது ஒரே விஷயம்தான், ஆனால் பயன்படுத்தின வார்த்தைகள் வேறு. ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அடுத்தவங்கள அது பாதிக்காத வண்ணம் எப்படி கையாளுறோங்கிறதும் முக்கியம். வார்த்தைகளில் கவனம் இருந்தால் நிச்சயமாக எல்லோரும் ஜெயிப்போம்.